ஒரு கட்டத்துக்கு மேலே முழுக்க முழுக்க ஃபில்லர் வச்சே ஓட்டிலாம் நினைக்கிறாங்களா? இல்லை வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் வந்து நம்ம ஹீரோயின் பாருங்க மீனா எவ்வளோ வெட்கப்பட்டாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் வெட்கமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிற மாதிரி கதை எடுக்கிறாங்களாங்கிறது தெரியல. இன்றைக்கி காஃபி போடுறது யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இங்கே இருக்க பால் கெட்டு போயிடும் அப்படின்னா புது பால் ஆர்டர் பண்ணுறேன், ரோகிணி காஃபி போட்டு தருவான்னா அவள் ஏன் காஃபி போட்டு தரணும்? அவளுடைய தரம் என்ன? அவள் தான் வந்து ஒரு வீட்டுடைய மகாராணி, அதனால வந்து இவ போட்டு தரட்டும், இவ வேற என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் ஏன் போட்டு தரணும், இது அவங்க வீடு, நாங்கள் சும்மா விருந்தாலே தானே வந்திருக்கோம், அவங்கள வேணா போட்டு தர சொல்லுங்கிற ஒரு வாய் வரமாட்டேங்குது மீனாவுக்கு. இப்படி ஒரு தற்கொலையாக எப்படி இருக்க முடியுங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஒரு கோவப்பட வைக்கிற கதாபாத்திரமாக அப்பப்போ எல்லா சீரியலும் ஒரு கதாபாத்திரத்தை காமிச்சிடுறாங்க. முத்துவும் அதை சரியான முறையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் ஒரு நியூமராலஜிஸ்ட் வராரு, வந்துட்டு முதல்ல ரோஜா இல்லம்னு பேர் வைக்கிறாரு. அவர் வந்தோன்னா அவரை சுற்றி காமெடிகள்லாம் நடந்து அவரை பற்றி வந்து ஒரே ஜாலியாக கொண்டு போனதுக்கு பிறகு சரி ஓகே, தனி எபிசோடாக பார்த்தா ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த அவமானத்துக்கு பிறகு பார்க்கும்போது தான் நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ ரோஜா இல்லம்னா வந்து பூ கட்டுறது நீ தானே, அப்போ ஒன்னதால தான் பூ சம்மந்தப்பட்டு இந்த வீட்டுக்கு பேர் அப்படின்னு ஒன்று, அது வேணான்ட்டாங்க. அப்புறம் ரோமையா இல்லம் அப்படின்னு வைக்கலாம். இது ரோஹிணி, மனோஜ், விஜயா 3 பேர்லேருந்து ரோமையா இல்லம்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால் ரோமையா நல்லா இருக்குன்னு சொல்ல, இது நல்லாவா இருக்குன்னு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா தான்ப்பா இருக்குன்ட்டு. இதுக்கடுத்து வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேயை ஓட்டுறதுக்கு ஒருத்தவங்களை கோஸ்ட் ஹண்டர்னு கூட்டுறாங்க. அவங்களுக்கு வேறு பிஜிஎம்லாம் போட்டு அவங்கள கூப்பிட்டு வர, அவங்க வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காசு வாங்க போகிறாங்க. நியூமராலஜி சேர்க்கல 25,000 வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லாத வீட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறார் மனோஜன் காமிக்கிறத வச்சு தான் கதை ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஜீவா வர போகிறாங்க, சிக்க போகிறாங்கன்னு போகுது. ஓவராலாக இப்போதைக்கு எபிசோடு எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.